ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, திருச்சி தெப்பக்குளம் நந்தி கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற இந்த ஒரு சூப்பு கடைக்கு தாங்க வந்திருக்கோம். இந்த சூப்பு என்ன ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, முடா ஆட்டுக்கால் சூப்பு தாங்க இங்கே செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கரெக்டான லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தெப்பக்குளம்ல ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட் தாங்க இருக்குது. இந்த சூப் எப்படி இருக்குன்னு வாங்க டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். இந்த சூப் எப்படி செய்வீங்க நீங்கள்? இந்த சூப்பு செய்கிற முறைகள் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, நல்லெண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு தாளிப்பு கொடுத்துருவோம். தாளிப்பு கொடுத்த பிறகு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி நல்லா ஒரு கிலோ வெங்காயம் 1 கிலோ தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஏன்னா இதுக்கு புளி சேர்க்கக்கூடாது. இதுக்கு புளி சேர்த்தா நமக்கு மருத்துவ குணம் குறைவாயிரும். அதனால வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கின பிறகு இஞ்சி பூண்டு அரைச்சி அதையும் நல்லா வதக்கிடுவோம். அதுக்கப்புறம் மல்லி புதினா நல்லா நிறையவே போடுவோம். ஏன்னா அதுக்கு போட்டால் தான் டேஸ்ட் நல்லா ஒரு வாசனை நல்லா இருக்கும். அதனால மல்லி புதினா போட்டுருவோம். மல்லி புதினா போட்டு இதை நாங்கள் நல்லா வதக்கி அதுக்கப்புறம் திருப்பி இந்த கிழங்கையும் போட்டு நல்லா ஒரு பரட்டி விட்டுருவோம். பரட்டி நல்லா தேவையளவு தண்ணி ஊற்றிடுவோம். தேவையளவு தண்ணி ஊற்றின பிறகு நல்லா கொதிஞ்சு ஒரு பிரண்டு வர்றப்ப அதுக்கப்புறம் திருப்பி சோம்பு ஜீரமிளகு, ஆனால் மிளகு அதிகமாக சேர்த்துக்குவோம். மிளகுலாம் போட்டால் தான் இந்த நெஞ்சு சளி கொஞ்சம் ஜீரண சக்தி நிறையா கிடைக்கும். எனக்கு கிழங்குலே ஒரு இது இருக்குது, மருத்துவ குணம் உண்டு. ஆனால் இருந்தாலும் நாங்கள் இதை கொஞ்சம் சேர்த்துக்குவோம் அதிகமாக. ஏன்னா கிலோமீட்டர் சரியில்லாதனால நம்ம கொஞ்சம் சளியாக இருக்குனால கொஞ்சம் பெப்பரும் போட்டு கொடுக்குறோம். இருந்தால் அதுலேயே நாங்கள் அரைச்சி ஊற்றிடுறோம். இந்த சூப்லேயே இருக்குது பாருங்க. ஜீரமிளகு சோம்பு இந்த கிலோமீட்டருக்கு மக்களுக்கு சளி பிடிச்சிருக்குன்றதுனால ஜீரமிளகு எல்லாம் நிறையாவே யூஸ் பண்ணி போட்டு நாங்கள் இது பண்ணுறோம். அரைச்சி போடணும். அப்புறம் மட்டன் மசாலா ஒரு 50 கிராம் பாக்கெட் தான் போடுவோம். அப்புறம் நல்லா கொதிய விட்டு வரைக்கும் வச்சுருவோம். அதுக்கப்புறம் கறி அடுப்பில் போட்டு இதுலேயே கொஞ்சம் வேக ஸ்வீட்டாக மக்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 20 ரூபா சூப்பு விற்கிறேன். ஒரு டம்ளர் 20 ரூபா. பார்சல் வாங்கினாலும் 40 ரூபா. பார்சல்னாக்கா 3 நபர் சாப்பிடலாம், 3 பேர் சாப்பிடலாம். கடை எங்க இருக்கு? எங்க கடை எங்க இருக்குன்னு நந்திகோயில் தெருவில் ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல ராமா ஜுவல்லரி பக்கத்துல எதிர்ப்புறமா நாங்க இருக்கோம். கடை வச்சு வியாபாரம் பார்த்துட்டு இருக்கோம். நான் இப்ப இந்த ஆக்சுவலா இந்த கடை போட்டு 2 வருஷம் தான் ஆகுது. ஆனா சூப்பு கடைன்னு போட்டு 1 வருஷம் தான் ஆகுது. முடவாட்டு காலத்துல 2 வருஷம் வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன். கடையோட டைமிங் என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா, சூப்பு 3:30 மணிக்கு மேல. ஆனா காலையில ஒரு 11 மணிக்கு நான் கடை அவுப்பேன். சீசன் இந்த 10 நாள் இந்த ஆயுத பூஜை தீபாவளிலாம் வந்துன்னா ஒரு ஆயுத பூஜை 2 நாளுக்கு முன்னாடி சூப்பு பாட்டிடுவேன். அக்கா சொன்ன மாதிரியே சூப்பு அருமையா இருக்கு. நல்ல இந்த கிளைமேட்டுக்கே வேர்த்துச்சுன்னா பார்த்துக்கோங்களேன். இந்த மாதிரி நிறையா பலன்கள் இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இந்த பலன்கள் எல்லாமே இந்த சூப்பு குடித்தா உண்டு. அதனால் கண்டிப்பாக இந்த பக்கம் தெப்பக்குளம், திருச்சி தெப்பக்குளம் ஸ்ரீ ராமா ஜுவல்லரி மார்ட்டுக்கு அப்படியே 8th மாதிரி தான் இந்த கடை இருக்குது. எல்லா நாளும் உண்டு. 3 மணிலேருந்து நைட்டு எத்தனை மணி இருக்கும் கடை உண்டு? 3 மணிலேருந்து 9:30 மணி வரைக்கும் இருக்குது. எல்லா நாளும் உண்டு. கண்டிப்பாக சூப்பர் ட்ரை பண்ணுங்கள். நானும் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இம்ரான் ஐவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.